ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எம்சி டாபிக்ஸோட ஃபைனல் டாபிக்ஸ் ப்ளஸ் அதில் ஒரு ஃபைனலான ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இது. ஸோ ஃபைனலான ரிவ்யூனால் நம்ம இதுக்கு வரைக்கும் பார்த்த எல்லா டாபிக்ஸ் கூட ஒரு கம்பைண்டாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு அடிஷ்னலான ஒரு டாபிக்ஸை நம்ம இதில் மிங்கிள் பண்ணுறோம். அண்ட் இந்த டாபிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓவரால் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடலாம். இது வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு நம்ம இது எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டைப்ஸை பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஸோ அதனால் ஃபார்வர்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வித்தின் 2-3 டாபிக்ஸோடு கம்பைன்டு வீடியோ இது. ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஓகே ஸோ கம்மிங் டு த டாபிக். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் என்ட்ரி டைப் ஆர்டர் பிளாக்ல எப்படி என்ட்ரி டைப் எடுக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போது என்ட்ரி டைப் எடுக்கிறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஆர்டர் பிளாக்ஸோட வேலிடிட்டி நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் வேலிடிட்டினா, ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இங்கே திஸ் ஸோ என் நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் போட்டிருந்தேன். அதாவது இந்த வேலிடான ஹைக்கும் இந்த வேலிடான லோக்கும். ஸோ இந்த என் நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸில் நான் ஒரு சில ஆர்டர் பிளாக்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த வேலிடான ஹை அண்ட் வேலிடான லோ, ஸோ இந்த வேலிடான ஹை அண்ட் வேலிடான லோவுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு நியர்பை ஆர்டர் பிளாக்ஸும் அண்ட் லீஸ்ட் ஆஃப் த நியர்பை ஆர்டர் பிளாக்ஸும் தான் எனக்கு வேலிட். ஸோ இது ரெண்டுத்து தவிர்த்து வேறு எனக்கு எதுவுமே வேலிட் இல்லை. எத்தனை ஆர்டர் பிளாக்ஸ் இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ அப்போ எனக்கு எத்தனை ஆர்டர் பிளாக்ஸ் இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் இத்தனை ஆர்டர் பிளாக்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த எல்லா ஆர்டர் பிளாக்ஸும் ரிமூவ் பண்ணிடுவேன். இங்கே கூட எனக்கு அடிஷ்னல் ஆர்டர் பிளாக்ஸ் கிடச்சிச்சு, ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே எனக்கு 2 ஆர்டர் பிளாக்ஸ் கிடச்சிச்சு, ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி 2, அதாவது அண்ட் 3 மோர் ஆர்டர் பிளாக்ஸ் கிடைச்சாலே புல் பேக்குக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக் அண்ட் லோக்கு நியர்பை இருக்கிற ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக். ஸோ இது 2 மட்டும் தான் நம்மளுக்கு வேலிட். ஓகே, இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டா இந்த 2 ஆர்டர் பிளாக்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ இந்த மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறான், மார்க்கெட் திடீர்னு ஃபால் ஆகிறான். ஸோ இங்கே நம்மளுக்கு வயலேஷன் ஆகிடுது, அதாவது ரீசன்ட் புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகிறாங்க. அண்ட் ஆஃப்டர் த வயலேஷன் உங்களுடைய ஆர்டர் பிளாக்ஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கூட என்ட்ரி எடுக்கலாம். இந்த ரீசெண்டான புல் பேக் வயலேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் லீஸ்ட் ஆஃப் த ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீசெண்டான புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆனதுக்கப்புறம் வேலிட் ஹை நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், வேலிட் லோ கன்ஃபார்ம் ஆகிடும். எதுக்கு இந்த வேலிட் ஹை வேலிட் லோ கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டு எப்படி கண்டினியூட்டியாக இருக்கா, புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கா இல்லை பெரிஷ் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆக போதாங்கிறதுக்காக தான் வேலிடான ஹை வேலிடான லோ. ஏன்னா ஒரே ட்ரெண்ட் நான் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன தான் மார்க்கெட் இப்படி ஃபாலோ ஆனாலும் நான் புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு நான் பார்த்தேன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அப்போ வேலிட் ஹை வேலிட் லோ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரீசன்ட் புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆனானா அண்ட் ஆர்டர் பிளாக்ஸை பார்த்துரும். ஸோ ஆர்டர் பிளாக்ஸை பார்த்து முடித்த உடனே ஸோ எங்கெங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம். த ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் அ ரீசன்ட் புல் பேக் அண்ட் செகண்ட் என்ட்ரி நியர்பை இஸ் அ ஆர்டர் பிளாக் அண்ட் தேர்ட் என்ட்ரி இஸ் அ லீஸ்ட் ஆஃப் த ஆர்டர் பிளாக் அண்ட் ஃபோர்த் என்ட்ரி இந்த லோ அண்ட் ஃபிஃப்த் என்ட்ரி இந்த ரீசெண்டாக இருக்கிற வேலிட் ஹை. கிட்டத்தட்ட மொத்தம் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மளுக்கு 5 என்ட்ரி கிடைக்குது. 5 என்ட்ரியில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் 3 என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்கணும். ஒரு என்ட்ரி கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கோட ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இது என்ட்ரி டைப் பார்த்தாச்சு அண்ட் ஆர்டர் பிளாக்கும் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஆர்டர் பிளாக்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, என்ட்ரி டைப்லாம் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் வேறு இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, இப்போ நம்ம போட்டிருக்க ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாத்துலேயும் என்ட்ரி மட்டும் செக் பண்ணுறோம். இது வேலிடான என்ட்ரி இன்வேலிடான என்ட்ரியா. நான் ரொம்ப கம்மியாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் ஒரு ப்ரீஃபான ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு தரேன். ஒரு மினிமம் 3 செக்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் ஒரே செக்மெண்ட்ஸில் பார்க்க சொல்ல உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 3 சிம்பிள்ஸ் எது ஒன்றா இருக்கட்டும், நீங்கள் எந்த செக்மெண்ட்ஸ் வேணால் போங்க, கிரிப்டோ கரன்சி போங்க, சேம் இதே கான்செப்ட் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது.
ப்ளஸ் இதே தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் போனாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட இது அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னா டெஃபினட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆர்டர் பிளாக் என்ட்ரி. ஸோ இங்கே என்னோடய ரீசெண்ட் புல் பேக் வயலேஷன் ஆனால், ஸோ என்ட்ரி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளிகபிள் ஆகலை. ஸோ இங்கே என்ட்ரி எனக்கு கிடைக்கல. அண்ட் ஆஃப்டர் எனக்கு வந்து என்ன இருக்குது, என்ட்ரி ஆர்டர் பிளாக்ஸ் என்ட்ரி. ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் என்ட்ரியில் எனக்கு ரூல்ஸ் பார்த்துருக்கேன். மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கான். அண்ட் அடுத்த கேண்டில் ரீசெண்டாக இந்த ஃபஸ்ட் கேண்டலோடைய லோ நம்மளுக்கு கன்ஃபார்மாக க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த ஹை, இந்த லோ, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் இருக்கணும். ஒரு 2% டார்கெட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபார்மாக வைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஷார்ட். ஸோ ஓகே, எஸ் 1:2 ரேஷியோ கான்செப்டில் நம்மளோட டார்கெட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு 2% டார்கெட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் 3%க்கு எப்படிங்கிறதுக்கான அடுத்த வீடியோவில், கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 3% டார்கெட்டுங்கிறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது எப்படிங்கிறது அடுத்தடுத்த ஒரு கம்மிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் 1:2 ரேஷியோ பார்த்தாச்சு. ஸோ இதில் எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கா? எஸ், எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது இந்த லோ, வேலிடான லோக்கும் இந்த வேலிடான ஹைக்கும் எனக்கு என்ட்ரி கிடைக்கணும். எனக்கு இந்த இடத்துல ரீசன்ட் புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆயிருக்கான். பட் ஆனால் புல் பேக்குக்கு மேலே எனக்கு கேண்டல் க்ளோஸ் வச்சதுனால எனக்கு இது இன்வேலிட். நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ புல் பேக் வந்து நம்மளுக்கு விக்கு தான் இருக்கணும். ஸோ க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நோட் பண்ணிங்க. அண்ட் ஆஃப்டர் இந்த வேலிடான ஹை, இந்த வேலிடான லோ, நோ. ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல எனக்கு. ரீசன்ட் புல் பேக்கும் சரி, அண்ட் எனக்கு 3 என்ட்ரி கிடச்சிருக்கு. மொத்தம் டோட்டலாக 3 எனக்கு எதுவும் ஆப்ஷன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவல் வேலிட் அண்ட் ஹை, வேலிட் லோ. எனக்கு ஆர்டர் பிளாக்ஸில் என்ட்ரி இல்லை. புல் பேக்கில், ஸோ புல் பேக்கில் எனக்கு என்ட்ரி கிடைக்கல, மிட்டிகேட் ஆகலை. ஃபஸ்ட் கேண்டலோடைய தேர்ட் கேண்டில் நம்மளுக்கு மிட்டிகேட் ஆகலை ஃபஸ்ட் கேண்டில் கிட்ட. ஸோ ஐ அவாய்ட் த ட்ரேட். அண்ட் அடுத்தது இந்த இடம் வேலிடான லோ, வேலிடான ஹை, இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு புல் பேக் வயலேஷன் இருக்கானா? எஸ், வயலேஷன் இருக்கான். பட் ஆனால் ஸ்டாப் ஹிட்டாக இருக்கும் இங்கே. ஸோ நம்மளுக்கு ஸ்டாப் ஹிட் ஆகிட்டான். ஸ்டாப் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் பிளாக்ஸ் என்ட்ரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் என்ட்ரியில் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கா? ஓகே, என்ட்ரி கிடச்சிருக்காங்க, செக் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு என்ட்ரி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இது எனக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்லுங்கள், நான் ஏன் இது எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. எதனாலனா ரீசெண்டாக இருக்கிற நம்மளோட ஆர்டர் பிளாக்கும் அண்ட் ரீசெண்டாக இருக்கிற ஹைக்கு மேலே நம்மளோட டார்கெட் போகக்கூடாது. இந்த ரீசெண்டான இருக்கிற வேலிட் ஹைக்குள்ளே தான் நம்மளோட டார்கெட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இது எனக்கு என்னோடய ரூல்ஸில் இது அப்ளிகபிள் ஆகாது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஹைக்கு மேலே நம்மளுக்கு டார்கெட் மூவ் ஆன் ஆகக்கூடாது. அது மூவ் ஆன் ஆகி நம்மளுக்கு டார்கெட் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஹைக்குள்ளே தான் நம்மளோட டார்கெட்டே இருக்கணும். அண்ட் அடுத்த டார்கெட் அப்போ மூவ் ஆகிடலாம். அண்ட் ஆஃப்டர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் ரீசெண்ட் புல் பேக். ஸோ ரீசெண்ட் புல் பேக்கை பார்க்க, அண்ட் ஆஃப்டர் ரீசெண்ட் புல் பேக் அப்புறம் என்ன நடந்திருக்கு, வேலிடான ஹை நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு 2% தான் நம்ம பிளான் பண்ணோம். கிடைக்குதா?
எஸ், இங்கே டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் கேண்டலோடைய இந்த ரெட் கலர் கேண்டில் தான் ஃபஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டலோடைய செகண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கரண்ட் கேண்டலோட நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கான். அண்ட் தேர்ட் கேண்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் கேண்டில் கூட மிட்டிகேட் ஆகிருக்கான். ஸோ இந்த பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி, நல்ல ஒரு டார்கெட் போயிருக்கான். அண்ட் ரீசெண்டான ஹைக்குள்ளே தான் நம்மளோட டார்கெட் வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் வேலிடான ஹை கிடைச்சோடனே நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறி இருக்குது. அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிட்டோடனே எனக்கு ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் வயலேஷன் ஆனால், அண்ட் ஆஃப்டர் த புல் பேக் வயலேஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு விக்கு தான் வச்சான், அகெயின் க்ளோஸ் வச்சாங்க. அப்போ இது இன்வேலிட், எனக்கு என்ட்ரியில் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ என்ட்ரி ரூல்ஸில் என்ட்ரி ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுவும் அதே தான். ரீசெண்டான புல் பேக் வயலேஷன்னா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அண்ட் அகெயின் ரீசெண்டான புல் பேக் வயலேஷன்னா நாட் அப்ளிகபிள். அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய ஆர்டர் பிளாக் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட் என்ட்ரி இஸ் பர்ஃபெக்ட். பட் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸில் நம்மளோட ரூல்ஸ் தேர்ட் கேண்டில் வந்து ஃபஸ்ட் கேண்டில் மிட்டிகேட் ஆகிருக்கணும், இங்கே ஆகலை. அப்போது இது என்ட்ரியில் கன்சிடர்ட் ஆகாது. அவ்வளோதான். நம்ம இதுவரை தான் வரைஞ்சோம் டயக்ராமு. ஸோ ஓகே, இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இது ஒரு ஸ்டெப்ஸாக நீங்கள் போகும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்தவொடனே நீங்கள் மொத்தமே நான் உடனே கற்றுக்கணும், ஒரே நாளில் கற்றுக்கணும் வாய்ப்புகளே கிடையாது தான். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுங்கள். அண்ட் அந்த விஷயத்த பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாதீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கனாலே இந்த ஜான்வரி மந்த்துக்குள்ளே உங்களால் இந்த எஸ்எம்சி கான்செப்டை ரொம்ப நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ட்ரை பண்ணோம். நம்மளுடைய என்ட்ரி டைப்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எனக்கு ஃபீல் ஓகே குட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா என்ட்ரி டைப்பில் வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லாஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ என்ட்ரி டைப்போட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் அகெயின் ஒரு என்ட்ரி டைப்புக்கான ரூல்ஸே கூட நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அவசரப்படாதீங்க, ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு ரூல்ஸும் நம்ம உங்களுக்கு வந்து இன்டெக்ரண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ நம்மளுக்கு இந்த கரண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில ப்ரைவேட் வீடியோலாம் நான் இதுக்கு மேலே நான் டெலகிராமில் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி ஒன் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் லேர்ன் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லோரும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.